கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. பட் அதே சமயத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்குது. அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையா, ட்ராவலை பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கணும், சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்க இது ஆடி மாதமாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு விதத்தில் பண வரவு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மணி ரொட்டேஷன் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பரவாயில்லை. பட் வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தாலும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபஷன் மட்டுமல்ல, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை, அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு பெரிய லெவலில் இல்லை. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி பரவாயில்ல. குறிப்பாக உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு நன்மை, இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் அவர்கிட்ட அதெல்லாம் கிடைப்பதற்கான வாரமாக உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக யாரெல்லாம் ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அது சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் இந்த துறையில் இருக்கிறவங்க இந்த வாரம் எதிர்பார்த்த லாபம் இல்லைன்னா சுமாராக தான் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சகோதரர்களால் நமக்கு தேவையற்ற மன